ஹாய். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி புக் பேக் சொல்யூஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். என்சிஇஆர்டி. கொஸ்டின் நம்பர் 3.12 ஹவ் மச் சார்ஜ் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த ஃபாலோயிங் ரிடக்ஷன்ஸ். ஸோ 3 ரிடக்ஷன் ரியாக்ஷன் குடுத்துருக்காங்க. எல்லாமே 1 மோல் தான். 1 மோல் ஆஃப் Al 3 + 2 Al அண்ட் 1 மோல் ஆஃப் காப்பர் 2 + 2 காப்பர் அண்ட் 1 மோல் ஆஃப் MnO4 - 2 Mn2+. இந்த 3 கொஸ்டின்ஸ் இந்த 3.12ல 3 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான ஒரு கொஸ்டின் தான் இது. ரைட். ஸோ இப்போ நம்ம இதுக்கான ஈக்குவேஷன் எழுதலாம். ரிடக்ஷன் சொல்லி குடுத்துட்டாங்க. இந்த ரிடக்ஷனுக்கான ஈக்குவேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்ப Al3+ வந்து நமக்கு என்னவா ரிடக்ஷன் ஆகுது? Alஆ ரிடக்ஷன் ஆகுது. ரைட். ஸோ அப்ப Al3+ நமக்கு Alஆ ரிடக்ஷன் ஆகும்போது எத்தனை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்? ஸோ அதான் நம்ம எழுதுறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. 1 மோல் ஆஃப் Al3+. ஸோ Al3+ முன்னாடி எந்த நம்பர் எழுதலன்னா அங்க என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்கு அப்படின்னு அர்த்தம். will gain 3 electrons thereby forming Al0. ஸோ இதுதான் ரிடக்ஷன். ஸோ Al3+ to Al. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 3 மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஸோ சார்ஜ் ரெக்வயர்ட் நம்ம பார்க்க போறோம். அப்ப சார்ஜ் C that is equal to என்ன தெரியும் நமக்கு? N into F. ஸோ Nன்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர், Fன்றது ஃபாரடே. அவ்வளவுதான். இந்த கொஸ்டினே முடிஞ்சு போச்சு. இப்போ டைரக்ட்டா என்ன பண்ணலாம் நம்ம? 3 into ஃபாரடே 96500. ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 289,500 வரும். ஸோ 289,500 கூலம்ப்ஸ். ஸோ இதுதான் சார்ஜ் ரெக்வயர்டு ஃபார் திஸ் ரிடக்ஷன். எவ்வளவு? 2,89,500 கூலும். ரைட். ஸோ இதே மாதிரி செகண்ட் ஒன் பார்க்கலாம். நம்ம செகண்ட் ஒன் பார்க்கும்போது 1 மோல் ஆஃப் Cu2+ to Cu குடுத்துருக்காங்க. ஸோ அப்ப Cu2+ எப்ப Cuவா மாறும்? when it is gaining 2 electron it will be என்னது reduced to copper 0. காப்பர் 0 2 எலக்ட்ரான் வாங்கி காப்பர் 0வா மாறிடும். இப்போ இங்க என்னோட வேல்யூ என்னது? ஸோ N = 2. அப்ப சார்ஜ் C that is equal to 2 into 96500. ஸோ the answer பார்த்தீங்கன்னா 1,93,000. 1,93,000 கூலும். ரைட். தேர்ட் ஒன் பாருங்க. ஸோ தேர்ட் ஒன் 1 மோல் ஆஃப் MnO4 to Mn2+. இது கொஞ்சம் உனக்கு அந்த 11th பேசிக் தெரியுதா செக் பண்றாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இங்க டைரக்ட்டா மெட்டல் குடுக்காம மெட்டல் ஆக்சைடா குடுத்துருக்காங்க. அதாவது MnO4- குடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து இது என்ன மாறுது? Mn2+ஆ மாறுது. ரைட். ஸோ இதுல Mn உடைய ஆக்சிடேஷன் கண்டுபிடிங்க. என்ன வரும்? ஆக்சிஜனுக்கு நமக்கு என்ன வரும்? -2. 4 into -2 என்ன ஆயிரும்? -8 that is equal to இங்க சார்ஜ் இருக்கிறதுனால -1 இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கிறோம்? -1 போட்டுக்கிறோம். இத நான் என்ன பண்ணிக்கிறேன்? X அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது இந்த பக்கம் போச்சுன்னா என்ன நமக்கு? X that is equal to 8 - 1. ஸோ X that is equal to 7 அப்படின்னு வரும். ரைட். ஸோ நான் அப்படி ரிவர்ஸ்ல எழுதியிருக்கேன். இந்த ஆர்டர்ல எழுதியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ அப்ப இங்க 7. அப்ப இத நம்ம எப்படி எழுதலாம்? எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் நம்ம? Mn7+ converted into Mn2+. அப்ப எத்தனை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும்? 5 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ 5 எலக்ட்ரான் வாங்குனா தான் இது என்னவா மாறும் நமக்கு? Mn2+ஆ மாறும். ரைட். ஸோ அப்ப 5 எலக்ட்ரான் N = 5. இப்ப C ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். C that is equal to என்ன வரும் நமக்கு? 5 into 96500. அதுக்கு ஃபாரடே வேல்யூ. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 482,000. 4,82,000 கூலும். ஸோ இதுதான் ஆன்சர். 3 சப்டிவிஷனுக்கு ஆன்சர் பார்த்தாச்சு. ரைட். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதுல முக்கியமான ஒர்க் என்னது? மெட்டலுடைய ஆக்சிடேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2க்கு அவங்களே குடுத்துட்டாங்க. தேர்ட் ஒன் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. இத கண்டுபிடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்? எத்தனை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்னு கண்டுபிடிக்கணும். N வேல்யூ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? ஃபாரடேயால மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். தேங்க் யூ.